ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்களே, வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு நம்மளும் ஏதோ ஊரு கதையை பேசலான்னு வந்தால் ஒருத்தையுமே காணாமே. என்னம்மா வசந்தி, நீ மட்டும் உட்காந்துருக்க, ஒருத்தருமே வரலையோ? ஆமாக்கா, இன்னும் ஒருத்தரையுமே காணாமே, நான் மட்டும்தான் வந்து உட்காந்துருக்கேன். அப்படியாம்மா, இந்த பக்கம் லட்சுமி வரேன்னு சொல்லி சொன்னாங்களே, வரலையோ? நம்ம வந்து உட்காந்துருக்கோம், நம்மளை விசாரிக்கிறாளுங்களா, வராதவளை தான் கேட்டுட்டு கிடப்பாளுங்க. வசந்தி, என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? நீயும் வந்துச்சியா? வாமா வாமா வா. ஆமாக்கா, இவ்வளோ நேரம் வேலையே சரியாக இருந்தது, இந்த பிள்ளைங்களாம் இப்போ தான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வரேன். அப்படியாம்மா, சரி சரி வா, வந்து உட்கார். நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்களோக்கா? இல்லைம்மா, நானும் இப்போ தான் வந்தேன், வசந்தி தான் முன்னாடியே வந்து உட்காந்துருந்தா. அப்படியாக்கா, சரி சரி. என்னம்மா நெடுவாளையே பார்க்கவே முடியலையே, என்ன பண்ணுறாவ? ஆமாக்கா, நானும் தான் அவளை பார்த்துக்கிடவே இல்லை, பிள்ளை ஏதோ ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருந்தா, அனுப்பி விட்டுப்பாளா இருக்கும். ஆமாம்மா, நேற்று ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருந்தா, அதான் போயிருப்பாளா இருக்கும். நம்ம ஒருத்தி வந்து உட்காந்துருக்கோம், நம்மளை கண்டுக்கிறவே எல்லாமே இவளுக்கு 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காளுவோம்மா. அப்புறம் வசந்தி சொல்லுமா, என்னம்மா நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கூட நீ நினச்சாலும் நினைப்பேன். ஆ, கரெக்டாக நினச்சிக்கிட்டானே. சரி, ஏதாச்சும் சொல்லி விடுவோம். இல்லைக்கா, அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல, நீங்கள் பேசுங்க. ரொம்ப நாள் ஆச்சம்மா எல்லாரையும் பார்த்து, நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் லீவுக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு இப்போ தாம்மா வந்தோம். அப்படியாக்கா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களோ? ஆமாம்மா. லட்சுமி, நீ எங்கேயும் போனியா? ஆமாக்கா, எங்கள் அம்மா வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வந்தேன். நம்ம எங்கே ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு எங்கிட்ட போகிறது, பிள்ளையை அடம் முடிச்சதுன்னு அதுவும் போயிட்டு வந்தோம்க்கா. அங்கே போனால் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இங்கே வரவே மனசே இல்லை, என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தையும் பார்க்கணுமே. ஆமாம்மா, அங்கே போனால் இங்கே வர மனசே தான் இருக்காது, என்ன பண்ணுறது. அக்கா, அந்த வைக்கப்போர் தெருவுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோ என்ன ஒரே சண்டை ஓட்டு நாடுற ஆளுகளாம்லாக்கா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அப்படியா, எப்பம்மா? சாயங்காலமாக தாக்கா அந்த பக்கம் போயிட்டு வந்தேன், பார்த்தா 2 பேத்துக்கும் ஒரே சண்டையாமுக்கா. அப்படியா, யாராருமா? லட்சுமி, உனக்கு எதுவும் தெரியுமாம்மா? எங்கக்கா அந்த பக்கம் போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாதே. நேற்று பூரா கரண்ட் இல்லைல்லக்கா, சாயங்காலமாக கரண்ட் வந்திருக்கும் போல, அதனால் தண்ணி எடுத்து விட்டாங்களாம், குடத்தை கொண்டு போய் இவளுக்கு வரிசையில் போட்டிருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா குடத்தை அள்ளி வீசி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சாமுக்கா. என்னம்மா சொல்கிறேன், தண்ணி பிடிக்கிறதுக்கா சண்டை போட்டாளுங்க? ஆமாக்கா, இந்த 2 குடம் தண்ணி பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டாளுங்க. குடத்தை யாரோ மாற்றி வச்சுட்டாங்களாம்க்கா, அவங்க வச்ச மாதிரி இல்லையா, அதனால் ஒருத்தர் ஒரு சண்டை போட வரிசையே 4-5 பேர் கூடி எல்லாம் சண்டை போட்டுட்டாங்கக்கா.